ஷோ வெளில போ, வெளில போ. பீகாரின் தலைநகரம் பாட்னாவை சேர்ந்த ஒரு பிரசித்தி பெற்ற இடத்தில் தற்செயலாக ஒரு மரணம் நிகழ்ந்தது. இந்த சம்பவம் ஸ்ரத்தா அபார்ட்மெண்டில் நடந்தது. இந்த ஊரை சேர்ந்த பெரிய வியாபாரிகளின் வீடுகள் தான் அங்கு இருந்தது. அங்கு லிப்டில் ஒரு நபரின் பிணம் இருந்தது. அவரின் பெயர் சூரிய பிரசாத். ஆரம்ப கட்ட விசாரணையில் அவரின் மரணம் எப்படி ஏற்பட்டது என்று போலீசாருக்கு புரியவில்லை. இறந்தவரின் நெருங்கிய சொந்தக்காரரான தீரஜ் பிரசாத். இவர் சூரிய பிரசாத்திற்கு சகோதர முறையாவார். தீரஜ் பிரசாத்தும் சம்பவ இடத்திற்கு வந்திருந்தார். இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தா. யார் நீங்க? இன்ஸ்பெக்டர் சார், இவன் என்னோட கசின் பிரதர். நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம். இந்த பில்டிங்க்கு ஒரு வேலையாக வந்திருக்கோம். அப்போது போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே நாங்கள் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். யாதவ் சார், லிஃப்ட்டில் இருக்க சிசிடிவியோட ஃபுட்டேஜை நீ எடுத்துக்கோ. ஓகே சார். அவர் எப்படி இறந்தார்னு அதை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்புறம் இன்ஸ்பெக்டர் சார், ஒரு ரெக்வஸ்ட் ப்ளீஸ் சார், உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை உடனே எங்களுக்கு சொல்லிவிடுங்க. இதை உங்களால் நம்ப முடியுதாண்ணா? சூர்யா செத்துட்டான். அவன் முகத்தை பார்த்தீங்களா? ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ரமேஷ், பொருள்லாம் ஏற்றிடு. சரிங்க சார். சீக்கிரம். ஹலோ, சொல்லுங்கள் சார். சரி. சரி. சார், வண்டியை நிறுத்துங்க. என்னாச்சு ரமேஷ்? இந்த வண்டி எப்படி தானா போகுது? ரமேஷ், எப்படியா வண்டி நிறுத்துறா? இறுதி ஊர்வலத்துக்கு சூர்யாவோட அப்பா வந்தாரா? வந்தார். பாவம், அந்த சூர்யாவுக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. அவன் சாவு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நீ மட்டும் அவன் முகத்தை நேரில் பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோ, ராத்திரியெல்லாம் தூங்கியிருக்க மாட்டேன். மெதுவாக பேசுங்க. சுனேரி கேட்டான்னா ரொம்ப கஷ்டப்படுவா. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல. அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா. எவ பார்த்தாலும் இதே மாதிரி ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கா. ஆமாண்ணா, இவ யார்கிட்டையும் பேசவும் மாட்டேங்கிறா, சிரிக்கவும் மாட்டேங்கிறா. சுனேரிக்கு பார்த்த டாக்டர் அவளுக்கு ஒரு துணை இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா அவ தான் யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறாளே. அதனால அவ கூட விளையாடவாத யாராவது இருந்தா நல்லா இருக்கும்.
பூனைக்குட்டி. மனோஜ், நம்ம சூர்யா இறந்து போனதுனால ஃபேக்ட்ரியோட பொறுப்புகள்லாம் இனிமேல் நீ தான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதில் எந்த தப்பும் நடக்கக்கூடாது. அண்ணா ப்ளீஸ், எனக்கு ஏற்கனவே நிறைய வேலைகள் இருக்குன்னு தான் உங்களுக்கு தெரியும்ல. நம்ம கிராமத்துல இருந்து யாராவது வர வைப்போம். ஓகே? என்னவா பேசிகிட்டு இருக்க? நாம் எப்படி மற்றவங்களை நம்பி நம்ம வேலையை கொடுக்க முடியும்? மனோஜ், எல்லா வேலையும் நீ தான் பார்த்துக்கணும். எங்கிருந்து வந்துச்சு? இதை நம்ம ஏற்கனவே கார்ல பார்க்கல. இது நம்ம வீட்டில் என்ன பண்ணுது? அண்ணே, சுனேரியை கூப்பிடுங்க. அந்த பூனை அவளை கழிச்சிட போகுது. வண்டியில இருந்த பூனை இதுதான் அண்ணே. சுனேரி, இது என்னோட பூனை. இது யாரையும் கடிக்காது. இது என்னோட ஃப்ரெண்டு. ஐயோ, இந்த பூனையை பார்த்தா எல்லாரும் பயந்து போனீங்க. சுனேரி பேசுறா. எல்லாரும் அதை கவனிச்சிங்களா? எத்தனை நாள் ஆச்சு இத பார்க்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சுமித்ரா வந்து இந்த பூனை. இன்னும் பூனையை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? இவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. ஏ குழந்தை, எத்தனை நாள் கழிச்சு சந்தோஷமா இருக்கா. அம்மா, இதோட பேரை நான் பில்லுன்னு வச்சிருக்கேன். பேர் மாதிரி இதுவும் அழகா இருக்குல்ல. சுமித்ரா, எல்லாம் ஓகே தான், இருந்தாலும் நீ கவனமா இரு. எனக்கு என்னமோ இந்த பூனை ஆபத்தா தெரியுது. வண்டியில பெரிய ரகலை பண்ணிடுச்சு. ஒண்ணு ஆகாதுங்க. எனக்கு என் பொண்ணு சந்தோஷம் தான் முக்கியம். எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். என்னாச்சு? ஏன் கத்துன? ஒன்றும் இல்லைங்க, ஏதோ கனவு நினைக்கிறேன். ஓ, சரி படு.
இந்த பூனை எங்க இருந்து வந்துச்சு? பெட்ரூம்குள்ள எப்படி வந்துச்சு? யார் இந்த கதவை திறந்து வச்சது? ஓ, எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த பூனையை காப்பாத்தினியா? சுனேரிக்கு பிடிச்ச ஒரே காரணத்துக்காக இப்படி எல்லாம் செய்யறியா? சுனிதா, இந்த பூனையால ராத்திரி பகலா என்னோட நிம்மதி முழுக்க கெட்டு போயிருக்கு. அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல? நான் சொல்றத கவனமா கேளு. இன்னைக்கு ராத்திரியோட இந்த பூனை நம்ம வீட்டை விட்டு எங்கேயாவது போய் ஆகணும். இந்த பூனையோட ஒரே தொல்லை. இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்க? படுத்து தூங்கு. அந்த லிஃப்ட் ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தியா? ஆமாம் சார், அதை தான் பார்த்துட்ருக்கேன். ப்ளே பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ ஏன் நின்றுடுச்சு? ப்ளே பண்ண சார். பாருங்கள் சார், டைம் போயிட்டு தான் இருக்குது. இது என்ன புது குழப்பம்? சார், இது என்னன்னே தெரியல சார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். உனக்கு என்ன அறிவே இல்லையா? சார், நீங்களே பாருங்க சார். சார், எனக்கு ஒண்ணுமே புரியல சார். உனக்கு இது கூட அப்ளை பண்ண தெரியல? சார், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். என்ன பாக்குற? போ போ ஷூ போன்னு சொல்றல. போ. சுமித்ரா, சுமித்ரா, என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? என்ன ஆகணும்? ஏய் விடு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பூனை. உனக்கு தெரியுமா? இப்போ அது என்ன பண்ணிருக்கு பாத்தியா? வீட்டுல அந்த பூனை இருக்க கூடாது நான் உங்ககிட்ட நேத்தே சொல்லல. இன்னைக்கு அந்த பூனை என் ரத்தத்தை டேஸ்ட் பாக்குது. அது அப்படியே என்ன சாப்பிடுற மாதிரி சிங்க மாதிரி நின்னு பாக்குது. பார்க்கவே பயமா இருக்கு. சரி, நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். முதல்ல அதை செய். இதோட இந்த பூனை இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொன்னேன்னு சொல்லு. என்னால இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட பொறுத்துக்கவே முடியாது. சொன்னதை மட்டும் செய்.
இங்க வா பில்லு. ஓஹோ, கண்ணாமூச்சி விளையாடுறியா? ஓ, நீ இங்க தான் இருக்கியா? இங்க வா பில்லு, இங்க வா, இங்க வா. ஆ. பில்லு, ஏய் நில்லு பில்லு, நில்லு, போகாத, நில்லு பில்லு, பில்லு. ச்சே, அவகிட்ட நான் என்ன சொல்றது? இந்த பூனைய சுனேரி, சுனேரி, இவ எங்க போனா? சுனேரி, என்னாச்சு? என்னாச்சு? பாத்து, என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. எதுக்கு கத்துறீங்க? சொல்லுங்க. என்னாச்சு நீ? சொல்லு. என்னாச்சு நீ? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. பூனையா? எல்லாம் அந்த பூனை தான். இன்னைக்கு அந்த பூனைய. அண்ணா ப்ளீஸ், நீங்க அண்ணியை பார்த்துக்கோங்க. நான் போய் அந்த பூனைய இருங்க வரேன். பயப்படாத, பயப்படாத. பூனை எங்க அந்த பூனை? எங்க அந்த பூனை? எங்க அந்த பூனை சொல்லு, அதை நான் கொல்லாம விட மாட்டேன். அது எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் அதை கொன்னுடாதீங்க. அப்படியா? அப்படின்னா அந்த பூனை எங்க இருக்க சொல்லு. எங்களை இத்தனை நாளா பைத்தியம் ஆக்கிட்டு இருந்தல, ஒரு பூனை வந்தோன்னா நீ சரியாயிட்டியா? சும்மா அழுது நடிக்காத. பூனை எங்கன்னு சொல்லு. தெரியாது. நான் அடிச்சேன். அப்படியா? நீ இங்கதான் ஒழிஞ்சிட்டு இருக்கியா? உன்னை என்ன பண்ற பாரு. ஓ, இங்க இருக்கியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. சித்தப்பா என்னாச்சு? சித்தப்பா என்னாச்சு? என்னாச்சு சித்தப்பா? உங்களுக்கு என்னாச்சு சித்தப்பா? எனக்கு பயமா இருக்கு. மம்மி! மம்மி! காப்பாத்துங்க. மனோஜ், 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 என்னாச்சு உனக்கு? மனோஜ், 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 உனக்கு என்னாச்சு? எல்லாத்துக்கும் காரணம் இந்த பூனை தான். முதல்ல இதை இங்க இருந்து கூட்டிட்டு போ. மித்ரா, நான் சொல்றது உனக்கு கேட்கல. முதல்ல இதை கொண்டு போய் வெளியே போடு. உடனே டாக்டருக்கு போன் பண்ணு. மனோஜ், இங்க இருந்து கொண்டு போ. எங்கேயாவது கொண்டு போய் கண்காணாத இடத்துல போடு. சீக்கிரம் போ. மனோஜ், கொஞ்சம் பொறுத்துக்கடா. யாராவது இருக்கீங்களா? சீக்கிரமா வாங்க. மனோஜை பாட்னாவில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அவரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது. இந்த சம்பவத்திற்கு பின்பு தீரஜ் மிகவும் பயந்திருந்தார். சுமித்ரா என்ன எதிர்க்காங்கன்னா, என்னோட கணவர் தீரஜ் ரொம்ப பயந்து போயிட்டாரு. அவர் அந்த பிரேத ஆத்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப பிரபலமான ஒரு மந்திரவாதி கிட்ட போனாரு. நான் என்னோட சக்தியால இந்த வீட்டை கட்டி போடுறேன். அதுக்கப்புறம் எந்த பிரேத ஆத்மாவாலையும் இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது.
இந்த வீட்டோட மூளை எல்லாத்துலயும் நான் இதை வைக்க போறேன். இதை எடுத்துடாதீங்க. என்ன ஆனாலும் இதை மட்டும் எடுக்கவே கூடாது. ஓம் க்ரீம் ஹ்ரீம் ஹம். ஓம் க்ரீம் பூம் ஹம் ஹம். ஓம் க்ரீம் ஹூம் பட் ஸ்வாஹா. ஓம். இங்க பாருங்க பாபா, என்ன காப்பாற்றணும் கூட அவசியம் இல்லை. நீங்க முதல்ல அந்த ஆத்மாவை சரி பண்ணுங்க, அதுவே போதும். ஒண்ணு அதை பிடிங்க, இல்லைன்னா அதுக்கு ஒரேடியா முக்தியை கொடுத்து அனுப்புங்க. அது எந்த நிமிஷமும் என்ன கொன்றுமோன்னு பயமா இருக்கு. அந்த ஆத்மா உன்னை கொல்ல போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது ஏற்கனவே என் கசின் பிரதர் சூர்யாவை கொன்றுச்சு, இப்போ என்னோட தம்பியை வேற கொன்றுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது நான் மட்டும் தானே. இப்போ அது கண்டிப்பா என்னதான் கொல்ல வரும். பாபா, உங்க சக்தியை வச்சு நீங்க தான் என்ன காப்பாத்தணும். நடு ராத்திரிக்கு அப்புறம் பூரண அமாவாசை. அதுக்கப்புறம் பிரேத ஆத்மாவோட முக்தி சித்தி ஆகும். அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். இதுவும் அந்த பிரேத ஆத்மாவோட சம்மந்தப்பட்டதுதான். அந்த பிரேத ஆத்மா இந்த பூனையையும் வசியப்படுத்தி வச்சிருக்கேன். இதை இங்கிருந்து உடனடியாக வெளியேற்றி ஆகணும். எப்படியாவது இதை வெளியே அனுப்பணும். சுனேரி, என்னம்மா? சுனேரி, எங்க போற? அட கடவுளே, அந்த பிரேத ஆத்மா இவளையும். இல்ல நான் விட மாட்டேன். சுனேரி, நான் சொல்றத கேளுமா. சுனேரி, Om Heng Ling Hang Fat Swaha. Om Kali Bhadra Kali Chamunda Vichya Namaha. Om Hring Kling Chamunda Vichya Namaha. Om Kali Bhadra Kali Chamunda Vichya Namaha. Om Kali Bhadra Kali Chamunda Vichya Namaha. சொல்றத கேளு. சுனேரி, நில்லுமா. எங்க போற நீ? அம்மா கூப்பிடுறல்ல, உனக்கு கேக்கலையா? சுனேரி, சுனேரி, எங்க போயிட்டு இருக்க? நில்லுமா, போகாதமா. நான் சொல்றத கேளு. நில்லுமா, நான் சொல்றத கேளுமா. நில்லுமா, நில்லு. சுனேரி, போகாத, போகாதமா. சுனேரி, நில்லு. நான் சொல்றத கேளுமா. நில்லுமா, நில்லு. சுனேரி, 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 சுனேரி,
மம்மி இங்கதான் ரேவா அக்கா இருக்காங்க. Om Kali Bhadrakali Chamundavicche Namaha. Om Heng Ling Hang Fat Swaha. Om Kali Bhadrakali Chamundavicche Namaha. Om Heng Ling Chamundavicche Namaha. Om Kali Bhadrakali Chamundavicche Namaha. Om Heng Ling Hang Fat Swaha. Om Kali Bhadrakali Chamundavicche Namaha. சுமித்ரா, சுமித்ரா என்ன யோசிக்கிற? இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த? இங்க பூஜை நடக்கும்போது எங்க போயிட்டு வர? எதையும் புரிஞ்சுக்க மாட்டேன். நான் இப்போ எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். உன் உயிருக்கு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. அந்த பிரேத ஆத்மாக்கு பிடிக்கலைன்னா அது பழி வாங்கும். நம்ம உயிரை எடுத்துடும். பழி வாங்குமா? நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? ரேவா. என்ன? ரேவா தான் அதோட பேரு. எங்க ஓட பாக்குற? ஒரு ஆதிவாசி பொண்ணு. எங்க ஓட பாக்குற? ரேவாவா? அது யாரு ரேவா? யாரு நீங்க காட்டுல புதைச்சி வச்சிங்களோ அவதான். மம்மி இங்க ரேவா அக்கா இருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஏதோ காட்டணும்னு விரும்புறாங்க. அவங்களுக்கு வெளியே வரணுமா? வேண்டாமா, இதை நம்மளால தோண்ட முடியாது. மம்மி இந்தாங்க. அந்த பணத்தை நான் பார்த்தேன் தீரஜ். 3 மாசமா அங்க புதைஞ்சிருக்குது. உனக்கு மர கலந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் எதுக்காக அவளை கொலை பண்ணணும்? ஒருவேளை சூர்யாவும் மனோஜும் சேர்ந்து அவளை கொலை பண்ணிருக்கலாம்ல? எது எப்படியோ எனக்கும் அந்த ஆதிவாசி பொண்ணுக்கும் என்ன சம்மதம் இருக்கு? அப்படிதான் நானும் நினைச்சேங்க. இந்த லாக்கெட் யாருதுன்னு தெரியுதா? போன தீபாவளிக்கு நான் கொடுத்த
என்னோட கிஃப்ட். அந்த பெணத்துக்கு பக்கத்துல இந்த செயின் எப்படி போச்சு? எங்க ஓட பாக்குற? ஓடாத சொல்றல. நீங்க பண்ண தப்ப யாரும் பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? ஆனா அதை 2 கண்கள் பார்த்துருக்கு. அது நீங்க பண்ணதெல்லாம் பார்த்துருக்கு, எல்லாத்தையுமே. சீக்கிரமா மூடு, யாராவது பாத்துற போறாங்க. மனோஜ் சீக்கிரமா பண்ணு. சூர்யா அந்த பக்கம் பாரு. மடம் மடம் பண்ணுங்கடா. ஆமா, நான் தான் அவளை கொன்னேன். எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சோம். அதுக்கு என்ன செய்யறது? போதையில இருந்தோ தெரியாம பண்ணிட்டோம். அதுக்காக தூக்குல தொங்க சொல்றியா? இல்ல என்ன போய் போலீஸ்ல சரண்டர் ஆக சொல்றியா? இந்த பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து எனக்கு தொல்லை கொடுப்பான்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? ஆனா அதை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத. அவளால ஒண்ணும் நம்மள செய்ய முடியாது, எதுவும் முடியாது. பாபா எடுத்துக்கோங்க, அந்த ஆத்மா நம்ம வசப்படணும். அதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் சொத்தை வித்தாலும் சரி. சீக்கிரமே அந்த ஆத்மா என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அவ ஏற்கனவே வந்துட்டா. அவ மட்டும் உங்களை பழி வாங்கலைன்னா அவ ஏன் பொண்ணு கொன்னுடுவா. பாபா பாபா அவளை பாருங்க. பாபா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க?
பயத்தின் உச்சகட்டம்.